Taste the Daily. செய்தி கப்பால தி இந்துல வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, முடிவு பெண்கள் வாக்காளர்கள் கையில் இருக்கிறது. இதுதான் இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இந்த தலையங்கம் எது பற்றி எல்லாம் பேசி இருக்கிறது அப்படின்னா, இந்த 5ஆம் கட்ட தேர்தல், அங்கு அதுல வாக்கு சதவீதம் என்னவா இருந்தது, களச்சூழல் என்னவாக இருந்தது, முடிவுகளை தீர்மானிப்பதில் பெண்களினுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்க போகிறது, இது பற்றி தான் இந்த தலையங்கம் அலசி இருக்கிறது. இந்த தலையங்கத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 5ஆம் கட்ட தேர்தல் அப்படின்றது வந்து குறைவான தொகுதி, 49 தொகுதிகளுக்கு தான் நடந்து முடிந்திருந்தாலும் செல்வாக்கான தொகுதிகளா இருக்கு. முக்கிய பிரமுகர்கள்லாம் இந்த 5ஆம் கட்டத்தில் போட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ராகுல், பியூஷ் கோயல், ஸ்மிருதி இரானி இவங்கெல்லாம் போட்டி போட்ட ஒரு செல்வாக்கு மிக்க தொகுதிகளாக இந்த 5ஆம் கட்ட தேர்தல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மகாராஷ்டிராவில் வாக்கு சதவீதம் குறைந்து இருக்கிறது. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கிருக்கு உள்ளூர் பிரச்சனைகள் தான் பேசப்பட்டிருக்கு. அடிப்படை பிரச்சனைகள் தான் பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்படின்றதையும் தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. பீகாரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் கட்ட தேர்தலிலும் கூட இந்த வேலை வாய்ப்பின்மை, தேஜஸ்வி எல்லாம் வந்து அதை தான் மைய பொருளாக எடுத்து பேசினார். அதையும் தலையங்கத்தில் சுட்டி காட்டுறாங்க. இதுல உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய அந்த உத்தி மாறி இருக்கு அப்படின்றாங்க. இப்ப உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஏழைகள், பெண்கள் அதை வந்து பெரிதும் நம்பி இருக்கிறாங்க. பெண்களினுடைய வாக்குகள், அந்த முடிவு எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நம்ம எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. ஒடிசா, மேற்கு வங்கம், அதுங்கையும் வந்து பெண்கள் வாக்காளர்கள் வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கலாம், பிஜு ஜனதா தளமாக இருக்கலாம், அவங்க பெண்கள் வாக்காளர்களை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் 4 கட்ட தேர்தலிலும் பெண்கள் தான் மேற்கு வங்கத்தில் அதிகமாக வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அப்போ அவங்க யாருக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க, அந்த முடிவு தான் மேற்கு வங்க முடிவை தீர்மானிக்கிற முக்கிய சக்தியாக இருக்க போகிறதுன்றதையும் தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. ஒடிசா சுய உதவிக்குழு அதை வந்து பிஜேடி பெருசா நம்பி இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் எல்லா கட்சிகளுமே பெண்கள் வாக்காளர்கள் அவங்க யாருக்கு ஆதரவளிக்க போகிறார்கள் என்பதை பெரிதும் நம்பி காத்திருக்கிறார்கள். முடிவு பெண் வாக்காளர் கையில் இருக்கிறது. அதைத்தான் தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கிறது. அதைத்தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன். Taste the Daily.